சூப்பரான ஸ்வீட் பார்க்கலாம் வாங்க. அரிசி மாவு இருந்துச்சுன்னா உடனே இதை செய்யுங்க. ஒரு கப் அரிசி மாவில் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் நெய்யில் வேணால் சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா இந்த மாவு வந்து நமக்கு கட்டியாக வர வரைக்கும் கட்டிகள் இல்லாமல் நல்லா இதை கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். அடி பிடிக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக நமக்கு வரும். மாவு இப்படி ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போது தேவைக்கு நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் வடிகட்டி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி சேர்க்காதீங்க வெல்லம் போடும்பொழுது. இப்போ இது கூட ஏலக்காய் பவுடர் இருந்தால் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைனா ஏலக்காய் இருந்தாலும் தட்டி போட்டுக்கலாம். இப்போ நெய் ஊற்றி அதில் முந்திரி பருப்பு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதுலேயே ஒரு கப் தேங்காய், துருகின தேங்காய் போட்டு அதையும் பொரித்து நம்மளோட மாவில் அதை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இது மாதிரி அதுவே கட்டியாக வந்திருக்கு. நமக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஸ்வீட் ரெடி.